بسم الله الرحمن الرحيم. عن ابن مسعود رضي الله عنه قال: دخلت على النبي صلى الله عليه وسلم وهو يوعك فقلت: يا رسول الله صلى الله عليه وسلم إنك توعك وعكا شديدا. قال: أجل، إني أوعك كما يوعك رجلان منكم. قلت: ذلك أن لك أجرين؟ قال: أجل، ذلك كذلك، ما من مسلم يصيبه أذى شوكة فما فوقها إلا كفر الله بها سيئاته وحطت عنه ذنوبه كما تحط الشجرة ورقها. رواه البخاري ومسلم. சையத்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் நான் சென்றபோது வஹுவ யூஅக், அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக காய்ச்சலால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக துஅக்கு வஅக்கன் ஷதீதா, இவ்வளவு கடுமையாக கஷ்டத்திலும் காய்ச்சலிலும் இருக்கிறீர்களே என்று நான் சொன்னேன். கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜல், இன்னி ஊஅக்கு கமா யூஅக்கு ரஜுலானி மின்கும். ஆம், நிச்சயமாக நான் அதிகமாக காய்ச்சல், அதாவது எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நோவினைகள், கஷ்டங்கள் அல்லது காய்ச்சலாக இருந்தாலும் கமா யூஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களிலே சக மனிதர்கள் வழங்கப்படக்கூடிய காய்ச்சலை விட எனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த காய்ச்சல், இது மாதிரியான சிரமங்கள் பன்மடங்காக இருக்கும், அது ரெட்டிப்பாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே நான் கேட்டேன், ஜாலி அன்னலக அஜுரை, அப்படி என்றால் ஒரு மனிதருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு காய்ச்சலுக்கு, ஒரு சோதனைக்கு, ஒரு கஷ்டத்துக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குகிறான் என்பது உங்களுடைய ஹதீஸ். உங்களுக்கு இரட்டிப்பாக வழங்கப்படக்கூடிய இந்த சிரமத்துக்கும் அந்த நன்மை இரட்டிப்பாக வழங்கப்படுமா என்று நான் கேட்டேன். இப்போ கஷ்டம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நன்மையும் அதிகமாக இருக்குமா? உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டம் அவருக்கும் வந்தது காய்ச்சல் தான், உங்களுக்கு வந்திருக்கிறது காய்ச்சல் தான். ஆனால் அவருக்கு வந்தது சாதாரணமானது, ஆனால் உங்களுக்கு வந்தது கடுமையானது. காய்ச்சல் என்ற ரீதியிலே நன்மை வழங்கப்படுமா? ஆனால் அந்த காய்ச்சலினுடைய தரத்துக்கு தோதுவாக நன்மைகள் வழங்கப்படுமா? உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரட்டிப்பான காய்ச்சலுக்கு இரட்டிப்பான நன்மை வழங்கப்படுமா என்று நான் கேட்டேன். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜல், ஆம் என்று சொல்லிவிட்டு நமக்கு ஒரு அழகான ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், தாலிக்க கதாலி, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன ரெட்டிப்பான கஷ்டத்துக்கு ரெட்டிப்பான நன்மை வழங்கப்படுமான்னு கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். மாமின் முஸ்லிமின், இது எனக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் யுஸீபுஹு அதன், ஒரு நோவினையை அவர் சந்திக்கிறார், ஒரு கஷ்டத்தை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னால், ஷவுக்கத்து, அந்த கஷ்டம், அந்த நோவினை சாதாரண முள் குத்துவதாக இருக்கலாம். சாதாரணமாக போய்கிட்டு இருக்கும்போது காலில் முள் குத்திடுச்சு, அதை எடுத்து போட்டு போயிடும். அந்த முள் குத்துற சமயத்தில் ஆ அப்படின்னு ஒரு சத்தம் போட முடியல, அந்த கஷ்டம் அது அந்த நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டோன்னே போயிடும், முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த முள் குத்தக்கூடிய சிரமம் உட்பட ஃபமா ஃபோக்கா, அல்லது அது அவ்வளவு சாதாரணமான கஷ்டமாக இருந்தாலும் அல்லது அதை விட அதுக்கு மேற்படியான கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா செய்யாத்திஹி, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய சிறிய பெரிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா அவருக்கு
அவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அதற்கு பகரமாக மன்னிக்கின்றான். அவருடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஹுத்தத் அன்ஹு துனூபுஹு, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் சிரமங்களின் காரணத்தினால் அவருடைய தீமைகள் பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன. அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன. கமா தஹுத்து ஷஜரத்து வரகஹா, எப்படி மரம் ஆடி அசைகிற போது அதனுடைய இலைகள் உதிர்கின்றனவோ அதே போல அவருடைய ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை உதிர வைத்து விடுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்வார்கள். அதாவது ஒரு முஃமினுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய எல்லா நிலைகளுமே நன்மை பயக்கக்கூடிய நிலையாகவே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்வார்கள். அவருக்கு ஒரு சந்தோஷம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், அதுவும் நன்மையாக பதிவு செய்யப்படும். ஒருவருக்கு கஷ்டம் என்று சொன்னால் அவர் பொறுமையை மேற்கொள்கிறார், அதுவும் நன்மையாக பதிவு செய்யப்படும். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ரெண்டு நிலைகளிலுமே ஒரு மூமின் என்ற ரீதியில் அந்த மூமினுக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு நிலைகளையுமே நன்மைக்குரிய நிலையாக ஆக்குகிறான். இது எனக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இன்னொரு விஷயம், நாமெல்லாம் நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களாக இருந்தால் ஓஹோன்னு வாழ்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமா, அல்லாஹ்வுக்கு ஏன்னா என்னை பிடிக்காமல் போச்சோ தெரியல, எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போகுது, கஷ்டமாகவே இருக்குது, கவலையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது நேர் மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவருக்கு சோதனைகளை அல்லாஹ் தருகிறான், அவர்களுக்கு சிரமங்களை அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனால தான் விவரமானவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கஷ்டப்படுறவங்களை வந்து விசாரிக்க போகும்போது சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பிரிய வச்சிருக்கிறான் போல, அதனால தான் அல்லாஹ் உங்களை ரொம்ப சோதிக்கிறான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மையை தருவான். அந்த வார்த்தை சில நேரங்கள் நம்மளுக்கு மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கான், அதுதான் உண்மை. நமக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறானோ நல்லவர்களாக இருந்து, நம்ம உண்மையிலேயே நல்ல எண்ணம் உள்ளவர்களாக நல்ல மூமின்களாக இருந்து நம்மை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னால் நம் மீது அல்லாஹ் அதிகமான பிரியம் வைத்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றான் என்பது இதனுடைய பொருளாகும் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. மற்றொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இரண்டு சஹாபாக்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்மின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் என்ற ரீதியில் என்னென்ன இருக்குமோ அதை எல்லாத்தையுமே இந்த 5 வார்த்தையில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உள்ளடக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபி, ஒரு முஸ்லிமான ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் அல்லது ஒரு புண்ணு கொப்பளம் போன்ற அந்த மாதிரியான நோவினையாக இருந்தாலும், வலா ஹம்மி மனக்கவலைகளாக இருந்தாலும், வலா ஹசனி துக்கமாக இருந்தாலும், வலா அதன் அல்லது உடலில் ஏற்படக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் எந்த நோவினைகளாக இருந்தாலும், வலா கம்மி அல்லது
என்ன எதனால் அவங்களுக்கு கவலை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இனம் புரியாத ஒரு ஸ்ட்ரெஸ், மன நெருக்கடி, அதுக்கு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் ஆக உலக ரீதியில் என்னென்ன சோதனைகள் இருக்கின்றனவோ அந்த சோதனைகளில் எது ஏற்பட்டாலும் சரி, நபி அவர்கள் கடைசியாக என்ன சொல்கிறாங்க, ஹத்த ஷவுக்கத்து இஷாக்குஹா, ஒரு மனிதனுக்கு குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும், முள் குத்தக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹத்தாயாஹு, அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் ஒவ்வொன்றுக்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை போக்குகிறான், அவருடைய பாவங்களை போக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான இன்னொரு ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமினுக்கு சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கும், கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும், நோவினைகள் நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவனுடைய ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பாரமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து 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 அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது தூய்மையான மனிதனாக சந்திக்கிறான். அவனுடைய பட்டியலிலே எந்த விதமான அழுக்கும் இல்லாத நிலையில், எந்த விதமான பாவமும் இல்லாத நிலையில் பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதனாக அல்லாஹ் என்ற மனிதன் சந்திக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதுக்காக வேண்டி எனக்கு நோய் வரணும், எனக்கு கஷ்டம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த கஷ்டங்கள் வந்தால் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான், இது எதனாலன்னு எனக்கு தெரியாது என்று பொருந்தி கொள்வது தான் என்னுடைய நோக்கமே தவிர, எனக்கு இந்த கஷ்டம் வரணும், எனக்கு இந்த பாவமெல்லாம் நீங்கணும் அப்படி ஆசை வைக்கக்கூடாது. இந்த விஷயத்தை அடுத்து வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக உலகத்தில் நம்ம வாழும்போது அது நம்ம உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, நம்முடைய குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய எந்த சிரமங்களாக இருந்தாலும் எல்லா சிரமமும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது. எனவே அதை நாம் பொருந்தி கொள்வதும், அல்லாஹ் என்னுடைய இந்த கஷ்டத்தை போக்கு என்று அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதும் என்பது ஒரு அடியானுடைய தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தருகிறார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்குவத்தை அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.